Good morning, students. So, we are seeing the 14th unit. In the 14th unit, already we have seen that. So, this unit is divided into two parts. One, it is about the transportation in plants. Plants, எப்படி transportation நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். So, in the second half, it will be about circulation in animals. So, on the transportation in plants, அதாவது first partல last ஒரு சின்ன பிட் மட்டும் லேர்ன் தட்ஸ் அபவுட் தி அசென்ட் ஆஃப் சாப். ஸோ இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின் கூட. ஸோ அசென்ட் ஆஃப் சாப் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, upward movement of water and minerals from roots to different plant parts is called ascent of sap அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில் see what sap means. sap அப்படின்னு சொன்னால் சாறுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே இட் இண்டிகேட்ஸ் வாட்டர் மிக்ஸ்டு வித் மினரல்ஸ். இந்த வாட்டரும் மினரல்ஸும் சேர்ந்தது தான் சாப் அப்படின்னு சொல்கிறோம். அசென்ட் அப்படிங்கிறத அசெண்டிங்னு சொல்லலாம். மூவிங் இன் அன் அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பிளான்ட் சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணுற வாட்டரும் மினரல்ஸும் அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது ஒரு பிளான்ட்டில். ஸோ இதுதான் அசென்ட் ஆஃப் சாப். இந்த அசென்ட் ஆஃப் சாப்பில் யூ வில் பி லேர்னிங் அபவுட் வேரியஸ் கான்செப்ட்ஸ். என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த அதே கான்செப்ட்ஸ் தான். ஸோ வில் ஜஸ்ட் see the definition part alone. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டர் உள்ளே என்ட்ராகுது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே. என்ட்ரானதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் கிட்ட வரைக்கும், அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்டெம் கிட்ட வரைக்கும் ரூட் ப்ரெஷர் மூலமாக வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைட்டுக்கு, அதாவது இந்த ஸ்டெம்மோட பேஸில் ஒரு சின்ன ஹைட்டுக்கு மட்டும் கேப்லரி ஆக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக வருது. அதுக்கப்புறம் அட்ஹஷன் கோஹஷன் அப்படிங்கிறது மூலமாக மேலே ஏறி டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக வேரியஸ் பார்ட்ஸுக்கு, அதாவது ரொம்ப டாப் மோஸ்ட் லீவ்ஸுக்கு கூட டிரான்ஸ்பிரேஷன் மெத்தட் மூலமாக போகுது. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி ஆஸ்மாசிஸ். தட் இஸ் வாட்டர் வில் பி என்ட்ரிங் இன்சைட் தி ரூட் ஹேர்ஸ். ஓகே, ரூட் ஹேர்க்குள்ளே ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலமாக என்ட்ராகுது. அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன், நிறைய வாட்டர் இருக்கிற ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் அபவுட் ரூட் ப்ரெஷர். சரியா? ஸோ ரூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே பேஸ் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும் ரூட் ப்ரெஷர் மூலமாக என்ட்ராகும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சாயிலேருந்து ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆஸ்மாசிஸ், ஸோ ஸ்டெம்மோட பேஸ் வரைக்கும், அந்த அடி நுனி வரைக்கும் போகிறதுக்கு ரூட் ப்ரெஷர். ஸோ இந்த ரூட் ப்ரெஷரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அன் ஆக்டிவிட்டி இஸ் கிவன். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட், அதாவது ரொம்ப சாஃப்டாக ஸ்டெம் இருக்கிற ஒரு பிளான்ட்டில், ஸோ கீழே அதோட பேஸ் பார்ட்டு, ஸ்டெம்மோட பேஸ் பார்ட்டில் இந்த மாதிரி ஹாரிசன்டலாக கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை மார்னிங் டைமில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் அதிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ ஊசிங் அவுட் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ட்ராப் வெளியே வர்றது. ஸோ இது ரூட் ப்ரெஷர்னால அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஸோ இந்த ரூட் ப்ரெஷர்னால, அந்த ரூட்லேருந்து வர ப்ரெஷர்னால தான் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கொஞ்சம் மேலே ஸோ அதுக்கு மேலே போகிறக்கு ரூட் இல்லாதனால ஸோ வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்லரி ஆக்ஷன். ஸோ ஸ்டெம்மோட பேஸ் பார்ட்டில் ஒரு சர்டைன் ஹைட் வரைக்கும் ஸோ வாட்டர் கேப்லரி ஆக்ஷன் மூலமாக ரைஸ் ஆகும். ஸோ கேப்லரி ஆக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் கேப்லரி அப்படின்னா ஒரு சின்ன டியூப், அதாவது ரொம்ப கம்மியாக டயாமீட்டர் இருக்கிற டியூபை வி யூஸ் டு கால் இட் அஸ் கேப்லரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேப்லரி ஆக்ஷன் மூலமாக வாட்டர் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் see this இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது திஸ் இஸ் an experiment. அதாவது வாட்டர் பவுலில் யூ ஆர் டேக்கிங் வாட்டர். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரா இம்மர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல், ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக, ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக வாட்டர் வில் பி என்ட்ரிங் இன்சைட் தி ஸ்ட்ரா. இது பார்த்திங்கன்னா கம்மியான தூரத்துக்கு தான் ஏறுது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராவில் இந்த பேஸ் பார்ட் மட்டும்தான் வாட்டர் என்ட்ரு ஆகும். ஸோ இதை தான் நம்ம கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் தி பிளான்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த கேப்லரி ஆக்ஷனில் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு சொன்னால், யூ கேன் see in this picture. அதாவது பெரிய டியூப்பில் ரொம்ப கம்மியான தூரத்துக்கு தான், ஹைட்டுக்கு தான் மேலே போகுது. அதே சமயம் டியூப் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்கோ, ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ த வாட்டர் வில் பி என்ட்ரிங் டு கிரேட்டர் ஹைட்.
ஸோ நெக்ஸ்ட் வில் see about adhesion cohesion. ஸோ அதாவது பேஸ் ஆஃப் தி ஸ்டெம், அந்த ஸ்டெம்மில் சின்ன பார்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு வந்து அட்ஹஷன் கோஹஷன். ஸோ அட்ஹஷன் கோஹஷன் அப்படிங்கிறதுல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாட்டர் மாலிகுல்ஸ் நார்மலாக ஜைலமில் என்ட்ரு ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக என்ட்ரு ஆகுது வித்தவுட் எனி பிரேக். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் அட்ஹஷன் கோஹஷன். ஸோ கோஹஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ வாட்டருக்கும், அதாவது மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை தான் கோஹஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்ஹஷன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் மாலிகுலுக்கும் வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸுக்கும் இருக்கிற அட்ராக்ஷனை வந்து அட்ஹஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஹஷன், கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ அப்படின்னா வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்ஷனை, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கோஹஷன் சொல்லுவோம். அட்ஹஷன் அப்படின்னு சொன்னால், ஸோ வாட்டர் மாலிகுலுக்கும் வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை அட்ஹஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அட்ஹஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் மாலிகுல் எப்போவும் ஜைலம்லேயே ஸ்டிக் ஆகுது. ஏன்னா வி நோ தட் ஜைலம், ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் வெசல்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே வாட்டர் மாலிகுல் வில் பி ப்ரிஃபரிங் டு என்டர் இன்சைடு ஜைலம். ஸோ இதை தான் வந்து அட்ஹஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, யூ கேன் see this picture. ஸோ இது வந்து போலார் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ வாட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்டிங் அட்ராக்ஷனை வந்து கோஹஷன்னு சொல்கிறோம். வாட்டர் மாலிகுலுக்கும் அந்த வேற ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற அட்ராக்ஷனை வந்து we used to say as adhesion. So learn this for your definition also. ஓகே. ஸோ அடுத்தது வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருந்தாலும் வாட்டர், அதாவது அசென்ட் ஆஃப் சாப் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஆல்ரெடி வி ஹவ் சீன் அபவுட் திஸ் இன் தி ப்ரீவியஸ் வீடியோஸ், பட் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ஒன் மோர் டைம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால், ஸோ வாட்டர் வேப்பராக மாறி லீஃபில் இருக்கிற ஸ்டொமேட்டா மூலமாக வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன், ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் அ பிளான்ட். இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இந்த லீஃப் பார்ட் வழியாக அதாவது வாட்டர் வேப்பர் மாதிரி வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து வேக்கம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேக்கம் அப்படின்னு சொன்னால் எம்டி ஸ்பேஸ். ஸோ எம்டி ஸ்பேஸ் இருக்கும்போது இது என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிற ஜைலம் இதில் வெசல்ஸில், டியூப்ஸில் இருந்து வாட்டரை சக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த டியூப் வேக்கமாக ஒவ்வொன்றும் வந்து கீழே இருந்து ஒரு செக்ஷன் புல் வந்து இது பண்ணும். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட்டரே இல்லாமல் வெறும் ஸ்பாஞ்ச் இருக்கும்போது அதை கொண்டு ஒரு தண்ணியில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், தண்ணியை வந்து உறிஞ்சு எடுத்துக்கும். ஸோ இதுதான் சக்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி சக்ஷன், வேக்கம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும்போது ஒரு சக்ஷன் நடக்கிறனால ஸோ வாட்டர் வில் பி டேக்கன் டு கிரேட் ஹைட்ஸ். ரொம்ப எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருந்தாலும் வாட்டர் எப்படி வந்து லாஸ்ட் மேலே இருக்கிற லீஃப் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் மூலமாக தான். ஸோ நம்மளாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஹைட்டுக்கு கூட வி ஹாவ் டு கிவ் சம் ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும், அங்கே வந்து ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருப்போம். அந்த வாட்டர் டேங்க்குக்கு தண்ணி ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டர் வேணும். ஸோ அது வந்து எனர்ஜி சப்ளை பண்ணால் தான் இந்த வாட்டர் வந்து மேலே ஏற்ற முடியும். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பிளான்ட்டில் நீங்கள் எவ்வளோ 2-3 மாடி ஹைட்டுக்கு ஒரு ட்ரீ இருந்தாலுமே எப்படி லாஸ்ட் லீஃப் வரைக்கும் வாட்டர் போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் ரீசன் இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் மட்டும்தான். ஓகே. ஸோ யூ ஹாவ் சீன் தட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆஸ்மாசிஸில் உள்ள என்ட்ரு ஆகும். ஆஸ்மாசிஸ்க்கு அப்புறம் வந்து ரூட் ப்ரெஷர் கான்செப்ட் பார்த்தோம். ரூட் ப்ரெஷருக்கு அப்புறம் கேப்லரி ஆக்ஷன், அதுக்கப்புறம் அட்ஹஷன், கோஹஷன். அப்படின்னு சொன்னால் வாட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அட்ஹஷன் அப்படின்னா வாட்டருக்கும் வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம பார்த்தது வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். ஸோ இன் யோர் புக், ஸோ யூ ஹாவ் அ மோர் டு நோ. ஸோ இப்படி ஒரு மோர் டு நோ இருக்குது. தட் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த லெசனில், பிளான்ட் சைடில் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸு அதோட லீவ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக பனி அப்படின்னு சொல்கிறோம். நைட்டு ரொம்ப பனி பொழிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் த ரீசன். எதனால் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஏர்லி மார்னிங் டைமில் கிளைமேட் ரொம்ப ஹியூமிட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற
எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இதே வந்து வெயிலாக இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது, வாட்டர் வெளியே வந்துடுது. பட் கிளைமேட் ஹியூமிடாக இருக்கும்போது வாட்டர் வந்து உள்ளேயே ட்ராப் ஆகிக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் வாட்டரை பிளான்ட் வந்து வெளியேற்றுற எக்ஸுடேட்டட் அப்படின்னு சொன்னால் சென்டிங் அவுட், வெளியேற்றுற ஒரு மெத்தடு தான் வந்து இந்த கட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரூட் ப்ரெஷர் மூலமாக நடக்கிறது. ஸோ இந்த ஃபினாமினன் பேர் வந்து கட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் வந்து வாட்டராகவே வெளியே வருது. ஸோ டிரான்ஸ்பிரேஷனில் வாட்டர் வேப்பராக மாறி வெளியே வருது. பட் இந்த கட்டேஷனில் வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே வெளியே வரும். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங்கில் நடக்கும். ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற செல்ஸ் வந்து ஹைடத்தோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாட்டர் கேவிட்டி, இந்த சின்ன போர், இதை தான் வந்து ஹைடத்தோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைடத்தோடு மூலமாக வாட்டர் வில் பி சென்ட் அவுட் சைட் இன் தி ஏர்லி மார்னிங்ஸ். ஸோ இதுதான் வந்து கட்டேஷன். ஸோ லேர்ன் திஸ் ஃபார் யர் 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின். பிகாஸ் இந்த ப்ராசஸ், அதாவது கட்டேஷன், ஹைடத்தோட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஸோ லேர்ன் திஸ் ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் சே, இந்த அசன்ட் ஆஃப் சாப் அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் அ கொஷின் அபவுட் திஸ் அசன்ட் ஆஃப் சாப். ஸோ புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.